எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துவது, காங்கிரஸே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவது, இடதுசாரிகளே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவது, திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளே இல்லை என்கிற நிலையை எதிர்காலத்தில் உருவாக்குவது, இதுவெல்லாம் பிஜேபியின் அரசியல் செயல் திட்டங்களில் ஒன்று. அதை மறந்துவிடக் கூடாது. RSS காரர்களின் செயல் திட்டங்களில் ஒன்று மறந்துவிடக் கூடாது. யாரும் கம்யூனிசம் பேசக்கூடாது, இடதுசாரி அரசியல் இங்கே பேசக்கூடாது, மார்க்சியம் லெனினியம் மாவோயிசம் என்றெல்லாம் இங்கே யாரும் பேசக்கூடாது, தனிநாடு கோரிக்கை எழுப்பக்கூடாது, மொழி வழி தேசியவாதம் பேசக்கூடாது, பிராந்திய உணர்வுகளை வளர்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட கட்சிகளை எல்லாம், அமைப்புகளை எல்லாம், குழுக்களை எல்லாம் மெல்ல மெல்ல அழித்தொழிக்க வேண்டும். இந்தியாவில் ஒரே மதம்தான் இருக்க வேண்டும், இந்தியாவில் ஒரே மொழிதான் ஆள வேண்டும், இந்தியாவில் மனு தர்மம் தான் ஆட்சியியல் கோட்பாடாக இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் ஆயுதம் தாங்கிய புரட்சியை நடத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கருதாமல், இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தனிப்பெரும் சக்தியாக வளர்ந்து, ஒற்றை பெரும் சக்தியாக வளர்ந்து, எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை கண்ணு கட்டிய தூரம் வரையில் என்கிற நிலையை உருவாக்கி அவர்கள் விரும்புகிற இந்தியாவை படைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம்.